ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி ஃபில்ம் புது யூடியூப் சேனல். நம்ம ஏகே அஜித் குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. தமிழ் சினிமா மட்டும் இல்லைங்க, ஹிந்தி சினிமாலையும் தெலுங்கு சினிமாலையும் தன்னோட பங்களிப்பை கொடுத்துருக்காரு. தன்னோட 18 வயசில் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலைக்கு சேர்ந்து அங்கே இருக்க தொழிலெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஏகே ஆரம்பத்தில் பிளான் பண்ணார். அதே நேரத்தில் இவருக்கு பைக் ரேசிங் அண்ட் கார் ரேசிங் மேலேயும் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஈடுபாடு இருந்ததுனால டெக்ஸ்டைல் கம்பெனி அண்ட் பைக் ரேசிங் இந்த ரெண்டுத்தையும் பேரலாக நம்ம ஏகே இள வயசில் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு அந்த டெக்ஸ்டைல் கம்பெனி பார்த்தீங்கன்னா பெருசாக கை கொடுக்கல. ஒரு கட்டத்தில் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் நம்ம ஏகேவை பார்த்து, பையன் பார்க்க செம்ம அழகாக இருக்கானே, இவனை சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைத்தா சூப்பராக வருவான் அப்படின்னு தெலுங்குல ஒரு படத்தில் நம்ம ஏகேவை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. அந்த படம் பெருசாக போலினாலுமே அமராவதி படம் மூலியமாக தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணி இப்போ குட் பேட் அகலி வரைக்கும் நம்ம ஏகே வானத்தையே இடிச்சு உடைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சீக்கிரமாக நம்ம ஏகே இப்போ வளர்ந்து வந்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு உச்ச நடிகர் நினைச்சிருந்தா எந்த டேரக்டர் வேணாலும் கூப்பிட்டு படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம டேரக்டரை சூஸ் பண்ணக்கூடாது, டேரக்டர்ஸ் தான் நம்மளை சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம ஏகே ரொம்பவே போல்டாக இருந்திருக்காரு. இது வரைக்கும் நம்ம ஏகேவை தான் நிறைய டேரக்டர்ஸ் மீட் பண்ணி கதை சொல்லியிருக்காங்களே தவிர இந்த டேரக்டர் கூப்பிட்டு கதை சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஏகே இது வரைக்கும் சொன்னதே இல்லையா. இப்படி இருக்க ஒரு மனுஷன் தன்னோட சினிமா கரியர் முடியறதுக்குள்ளார அட்லி டேரக்ஷனில் ஒரு படமாவது பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஆசை நம்ம ஏகேக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்குதான். அதுவும் ராஜாராணி மாதிரி ஒரு கிளாசிக்கல் லவ் ஸ்டோரியில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ரொம்ப நாளாக இவரோட மனசை போட்டு உறுதிட்டே இருந்ததா. ஆனால் இப்போ நம்ம ஏகே இருக்க மார்க்கெட்டுக்கு இந்த படம் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் மெர்சல் படத்தோட கதை விஜய் அவர்கள்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஏகே கிட்ட தான் அட்லி அவர்கள் சொன்னாராம். பட் அந்த டயத்தில் நம்ம ஏகேவுக்கு அந்த கதை மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அவாய்ட் பண்ணிட்டாரு. பட் இப்போ நம்ம ஏகேவுக்கு அதே மாதிரியான ஒரு மெஜிஷியன் கதாபாத்திரத்தில் ஒரு கதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஏகே அட்லிக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காராம். பட் நம்ம அட்லியும் நம்ம ஏகே ஆசைப்பட்ட மாதிரி அந்த மெஜிஷியன் கதாபாத்திரத்தை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரியை நம்ம ஏகே கிட்ட நரேட் பண்ணியிருக்காராம். பட் நம்ம ஏகே இந்த ஸ்டோரியை படமாக பண்ணால் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேலே பட்ஜெட் வந்துடும். ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு தன்னோட ஓன் ப்ரொடக்ஷனில் இந்த ப்ராஜெக்டை பண்ணலாம் அப்படின்ட்டு டெம்பரரியாக நம்ம அட்லியோட ப்ராஜெக்டை நம்ம ஏகே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காராம்.